தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்றைய தினமொழி அறிவுரை என்னவென்றால், பெண்களை அடிமைகளாக ஆக்காதீர்கள். சகோதரர்களே, ஆண்களே, உங்கள் மனைவிகளை அல்லது உங்கள் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை அடிமைகளைப் போல வேலை வாங்காதீங்க. அவங்களும் சக மனிதர்கள், உங்களைப் போல அவங்களும் சாப்பிடணும். சில ஐதீகத்தில் பார்த்திங்கன்னா, ஆம்பளை சாப்பிட்ட பிறகு தான் பொம்பளை சாப்பிடணும். அது இவன் எச்சி சோறை சாப்பிடணும், எச்சி தட்டில் சாப்பிடணும். மகராசி, நீ கொடுத்து வச்சவ எச்சி சோறு சாப்பிட்றது அந்த காலத்தை சொல்லி கொடுப்பாங்க. அப்படி மடையருங்க. அதனால தான் பெண்களை படிக்க விடாமல் ஆக்கி வேலைக்காரியாவே ஆக்கி பிண்டமாகவே வச்சுக்கிட்டான். அப்படி அந்த காலமெல்லாம் ஜாக்கெட் போடக்கூடாது பெண்கள். சனாதன தர்மத்தில் பிராமணர்களுடைய ஆட்சியில் அப்படி ஒரு காலத்தில் வச்சுருந்தான். 17ஆம் 18ஆம் நூற்றாண்டில் வெள்ளைக்காரங்க வந்து தான் அதை மாற்றினது. காட்டு மிராண்டி இதாக இருக்கான்னு போதை பொருளாக பெண்களை பயன்படுத்துவாங்க. அந்தப்புறம்னு ஒன்று வச்சுருப்பாங்க ராஜாக்கள் காலத்தில். அவன் கண்ணுக்கு எது நல்ல பொம்பளையோ அதெல்லாம் கொண்டு வந்து அந்த அந்தரங்கத்தில் அந்தப்புறத்தில் வச்சு அதை அனுபவிப்பான். அவன் மிட்டால் மராசா ஜமீன் பரம்பரைகள்லாம் சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஊரில் கல்யாணம் ஒரு வீட்டில் நடந்தால் இரவு அந்த பொம்பளை இங்கே வந்து அந்த ஜமீன்தார் வீட்லேயோ அல்லது அந்த புரோகிதர் அந்த மெயின் ஆளுக அங்கே வந்து ஒரு நைட்டு இருந்துட்டு தான் மறுநாள் அவனுக்கு மனைவி. இப்படி கொடுமையெல்லாம் இருந்திருக்கு. பெண்களை போதைப் பொருளாக்கி இப்போ விளம்பரங்களுக்கெல்லாம் பெண்களை பயன்படுத்துகிறாங்க. உன் அம்மா பெண்ணு தானே, உன் அக்கா பெண்ணு தானே, உன் தங்கச்சி பெண்ணு தானே, உன் மக பெண்ணு தானே. மிருகங்களைப் போல் இருக்கீங்களே மனுஷர்கள். அப்படி ஆக்கி இருக்காங்க. ஆண் சொல்கிறது ஆதிக்க வெறி. அதனால் தயவுசெய்து பெண்களை நண்பர்களைப் போல பழகுங்க. அவங்க ஒரு காப்பி போட்டு கொடுக்குறாங்கன்னா நன்றிம்மா, சாப்பாடு துணிமணி துவைச்சி போடுறாங்கன்னா நன்றி. செய்யாட்டினா நீ என்ன செய்வ? நீ என்ன செய்ய முடியும்? என்ன செஞ்சிருவே? நீ நிமிர்ந்துட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க ஏதோ மனச்சாட்சி கட்டுப்பட்டு கணவரே அப்படி நினச்சி பணிவிட செய்கிறாங்க. அதை நீ பாக்கியமாக நினைக்கணும், புண்ணியமாக நினைக்கணும், கௌரவமாக நினைக்கணும். அவங்கள கடவுளாக மதிக்கணுமே தவிர அருமை இந்த காலை பிடிச்சி விடு, இந்த அதை பிடிச்சி விடு, அடிமையாக கேவலமாக அவங்கள ஆடிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு மிருக வாழ்க்கை அது. தயவுசெய்து உங்கள் மனைவிமார்களை தோழிகளாக ஃப்ரெண்டுகளாக பழகுங்க. அவங்களும் மனுஷங்க தான். அவங்களும் சாப்பிடணும், அவங்களும் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை கனத்தை கொடுங்க. நல்ல முறையில் அவங்கள பராமரிங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க. நீங்களும் அவங்களுக்கு வேலைகளில் என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ முடிஞ்ச அளவில் ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க. மருத்துவ காரியமோ மற்ற வீட்டு வேலைகளோ மற்ற வியாபாரங்கள் கடை காரியங்களையோ உங்கள் ஒத்துழைப்பு உங்கள் அவசியம் தேவை. அவங்கள அடிமைத்தனமாக வேலைக்காரிகளாக ஆக்காதீங்க. அது நல்லதில்லை உங்களுக்கு. மக்களே, நல்லா இருங்க.